சரியான நேரத்தில் நீ விவசாயம் பண்ணிவிட்டு உன்னுடைய விவசாய நெல்மணி வந்து சரியான ஒரு இடத்துல போய்ட்டு கொள்முதல் ஆகி உனக்கு சரியான ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா நீ தாராளமாக அந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாது. நீ தாராளமாக நீ அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்து. நான் வேணானே சொல்லலை. மழை பெய்யும், புயல் வரும், இடி அடிக்கும். உன்னுடைய அறுவடை டைமில் உன்னுடைய நெல்மணி வந்து நனைஞ்சி அது முளை கட்டின பிறகு நீ போயிட்டு அதை வந்து வியாபாரத்தில் பாதி வழியாக விற்று நீ நஷ்டமாகி நடுத்தருக்கு வந்து நிற்கும்போது திரும்பவும் விவசாயத்தை தான் செய்வேன். அதனால் விவசாயியாக இருக்கிறேன்னா உன்னுடைய வழியை புரிஞ்சு எவன் பேசுகிறானோ அவனுக்கு ஒரு ஆதரவு கொடு. இன்னொன்று, எல்லாமே வந்து இப்போது இந்த சின்னங்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு சின்னம் வச்சிட்ருக்காங்க அரசியல் கட்சிகள் எல்லாமே. இதுக்கு முன்னே பயன்பாட்டில் இருந்தப்போ வந்து அந்த சின்னங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது வந்து உயிரோடு இருக்கிற எதையுமே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்களாம். நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. உயிரோட்டமாக இருக்கிறது எதையுமே வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லையா, விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விவசாயம் எப்போ இறந்து போயிட்டான். அதனால் திரும்பவும் அந்த விவசாயம் வந்து உயிர் பெற வைக்கணும் அப்படின்னா பார்த்து முடிவு பண்ணு ராஜா. நம்ம என்ன சொல்கிறது.